முதல் கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நா என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நாக்கு. நா என்றால் நாக்கு. இரண்டாவது கேள்வி, தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, திங்களின் பெயர். திங்கள் என்றால் மாதம். திங்களின் பெயர் தை மாதம், அதாவது தை என்றால் மாதத்தின் பெயர், அதாவது திங்களின் பெயர். மூன்றாவது கேள்வி, ஆ உணர்த்தும் பொருள் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பசு. நான்காவது கேள்வி, கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஒழுக்கம். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, ஐ என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அழகு. அடுத்தது ஆறாவது கேள்வி, ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மகிழ்ச்சி. அடுத்தது ஏழாவது கேள்வி, ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது. இதற்கான சரியான விடை ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்தது எட்டாவது கேள்வி, தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 42. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அரசன். கோ என்றால் அரசன். அடுத்தது பத்தாவது கேள்வி, அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கோ. அடுத்தது 11வது கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிக. மா என்றால் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, விலங்கு. அடுத்தது 12வது கேள்வி, பொறுத்துக. தா, கா, வே, ஏ. இதற்கான ஆப்ஷனில் சோலை, அம்பு, தாவுதல், மறை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 3, 1, 4, 2. அதாவது தா என்றால் தாவுதல், கா என்றால் சோலை, வே என்றால் மறை, ஏ என்றால் அம்பு. அடுத்தது 13வது கேள்வி, தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஐ. அடுத்தது 14வது கேள்வி, மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மற்றும் ஆப்ஷன் டி, பெரிய மற்றும் அழகு. இது ரெண்டுமே மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். அடுத்தது 15வது கேள்வி, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இதற்கான விடை ஆப்ஷன் டி, அம்பு.